வணக்கம். நம்ம இகரம் தமிழ் வகுப்புல இன்னையில இருந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இலக்கணம் இலக்கணம் அறிவோம். அதான் பார்க்க போறோம். சில இலக்கண பகுதிகள் நான் ஆன்ட்டி சொல்ல போறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயங்கள் மட்டும் சொல்ல போறேன். சரிங்களா? இப்ப தமிழ்ல இலக்கணம் 5 வகைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னும் ஹையர் கிளாஸ்ல இன்னும் நான் நல்லா படிச்சுக்கலாம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்ட்டு 5 வகையா பிரிப்பாங்க. சரிங்களா? இப்ப எழுத்து நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். அந்த எழுத்தோட வகைகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? எழுத்த எப்படி பிரிக்கிறது அப்படின்னா, முதல் எழுத்து, சார்பு எழுத்துன்னு அப்படின்னு 2 வகையா பிரிப்பாங்க. இந்த முதல் எழுத்து அப்படின்றது 2 வகைப்படும். என்னன்னா உயிர் எழுத்து, மெய் எழுத்து. சரிங்களா? அந்த உயிர் எழுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுதான் எழுத்துக்களுக்கெல்லாம் உயிர் மாதிரி. இந்த எழுத்து இல்லாம எந்த சொற்களையும் நீங்க உருவாக்கவே முடியாது. சரிங்களா? நமக்கு உடம்புக்கு எப்படி உயிரோ அந்த மாதிரி எழுத்துக்கெல்லாம் இதுதான் உயிர். மெய் எழுத்து. மெய் எழுத்துன்னா என்னன்னாக்கா, அதாவது மெய்னா உடம்பு அப்படின்னு சொல்லலாம். நமக்கு எப்படி உடம்பு முக்கியம், அதே மாதிரி எழுத்துகளுக்கு இந்த மெய் எழுத்து ரொம்ப முக்கியம். இந்த எழுத்து தனித்து இயங்காது. உயிர் எழுத்தோட சேர்ந்துதான் இதால இயங்க முடியும். சரிங்களா? இப்ப எழுத்துக்களை 2 வகையா பிரிக்கலாம். முதல் எழுத்து, சார்பு எழுத்து. முதல் எழுத்தை 2 வகையா பிரிக்கலாம். உயிர் எழுத்து, மெய் எழுத்து. நான் சொல்ற எக்ஸ்பிளனேஷனை ஜென்ரலா கேட்டுக்கோங்க. அப்புறம் ஹையர் கிளாஸ்ல இன்னும் நல்லா டீட்டெயிலா நீங்க படிக்கலாம். சரிங்களா? உயிர் எழுத்து, மெய் எழுத்து நம்ம பிரிச்சுக்கிறோம். சரிங்களா? இந்த முதல் எழுத்துன்னு ஏன் சொல்றாங்கன்னா, இந்த எழுத்துகள் சொற்கள் உருவாகிறதுக்கு இந்த உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் தான் முக்கிய காரணமா இருக்கு. முதல் காரணமா இருக்கு. அதனாலதான் இத முதல் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. இந்த உயிர் எழுத்துன்றது எழுத்துகளுக்கு உயிர் போன்றது. மெய் எழுத்துன்றது எழுத்துகளுக்கு உடம்பு போன்றது. இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்தாதான் என்ன பண்ண முடியும்? இயங்க முடியும். நம்ம உடம்பும் நம்ம உயிரும் இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? சேர்ந்தாதான் நம்மளால இயங்க முடியும் இல்லையா? உடம்பு இருந்தா, உடம்பு இல்லைன்னா உயிரால இயங்க முடியாது. அதே மாதிரி உயிர் மட்டும் இருக்கு, உடம்பு இல்லைன்னா, அதாவது உடம்பு இல்லைன்னா உயிர் மட்டும் இருக்குன்னா அதால இயங்க முடியாது. இப்போ வந்து உடம்பு இருக்கு ஆனா உயிர் இல்லைன்னா உடம்பாலையும் தனியா இயங்க முடியாது. சரிங்களா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நம்ம உடம்பு இருக்கு ஆனா உயிர் இல்ல. ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் இருக்குமா? ஒண்ணுமே இருக்காது. இப்ப நம்ம உடம்பே இல்ல, உயிர் மட்டும் இருக்கு அப்படின்னா அப்பயும் என்னது? எந்த ஆக்டிவிட்டிஸும் நடக்காது. அதே மாதிரிதான் இந்த உயிர், மெய் இது 2ம் சேர்ந்தாதான் என்ன பண்ண முடியும்? ஒரு சொல்ல உருவாக்கி அதுக்கு பொருளை தர முடியும். சரிங்களா? அதனால இதுதான் முதல் காரணம் சொற்கள் உருவாகிறதுக்கு. அதனால இது முதல் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உயிர் எழுத்து என்னன்னு நமக்கு தெரியும். சரிங்களா? ஆனால இருந்து அவனா வரைக்கும் இதெல்லாம் உயிர் எழுத்து. இப்ப இந்த உயிர் எழுத்த 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு குறில், இன்னொன்னு நெடில். குறில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குறுகிய ஓசை. ஷார்ட்டா நீங்க அந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். நெடில் அப்படின்னா அந்த சவுண்டு ரொம்ப லென்த்தியா நீட்டி முழக்கி சொல்றது, இழுத்து சொல்றது. சரிங்களா? இப்ப உயிர் எழுத்த 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு குறில், ஒண்ணு நெடில். இப்ப குறிலுக்கு உதாரணம் அ, இ, உ, ஏ, ஓ. எப்படி படிக்கிறோம்? அ, இ, உ, ஏ, ஓ. சவுண்ட் எப்படி இருக்கு? ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. அதுவே நெடில் எப்படி படிக்கிறீங்க? இழுத்து படிப்பீங்க பாருங்க. ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. அதனா அதனால இது என்னன்னு சொல்றாங்க? நெடில் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப உயிர் எழுத்தோட வகைகள் பார்த்தாச்சு. அடுத்து மெய் எழுத்து. மெய் எழுத்து எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். ஒண்ணு வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த எழுத்துக்களை நல்லா சவுண்டா அதாவது அழுத்தி சொல்லுவோம். அந்த சவுண்ட் எப்படி இருக்கும்னா, அந்த ஒலி எப்படி இருக்கும்னா அழுத்தி சொல்றது. சரிங்களா? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று, வல்லோசை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு. சரிங்களா? அடுத்து மெல்லினம். இது மெல்லிய ஓசை உடையது, மென்மையான ஓசை உடையது, லைட் சவுண்ட்.
மைல்டா சொல்றது. இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. அதனால இது மெல்லினம். இடையினம்னா என்னது? வல்லினம், மெல்லினம். இதுக்கு இரண்டுக்கும் இடைப்பட்ட சவுண்ட் நம்ம பயன்படுத்துறோம். அதை இடையினம்ன்றோம். இடையினா என்னது? ரெண்டுத்துக்கும் நடுவுல அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப வந்து அழுத்தியும் சொல்ல மாட்டோம், மெலிதா லைட்டாவும் சொல்ல மாட்டோம். ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டது. அதை எப்படி சொல்ற? இ, இரு, இல்லு, இவ்வு, இழு, எள்ளு. ஓரளவு, அதாவது ஃபுல்லா அழுத்தி சொல்ல மாட்டோம், ஃபுல்லாவும் மென்மையா சொல்ல மாட்டோம் இல்லையா? அதனால இது இடையினம். சரி, இப்ப முதல் எழுத்து முடிச்சாச்சு. அடுத்தது என்ன இருக்கு? சார்பு எழுத்து. சார்பு எழுத்துன்னு ஏன் இதுக்கு பேருனா, அதான் சார்ந்து வர்றது, டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். எதை எதை தான் டிபெண்ட் பண்ணிருக்கோம்? இந்த உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், இது ரெண்டுத்தையும் டிபெண்ட் பண்ணி வர்றதுனால இதுக்கு சார்பு எழுத்து அப்படின்னு பெயர். சார்ந்து வர்றது அது என்னன்னா உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து. இந்த உயிர்மெய் எழுத்து எப்படி உருவாகுது? இந்த உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து தான் இந்த உயிர்மெய் எழுத்து உருவாகுது. ஆயுத எழுத்து இதுவும் தனியா இயங்க முடியாது. இது என்ன, எதை வச்சுதான் இயங்க முடியும்? உயிரும் உயிரெழுத்து மெய்யெழுத்துகள் சேர்ந்து வரக்கூடிய எழுத்துக்களை வச்சுதான் இந்த ஆயுத எழுத்தும் இயங்க முடியும். அதனால இதெல்லாம் என்னன்னு சொல்றாங்க? சார்பு எழுத்து. சரிங்களா? எதை சார்ந்து இருக்கு? உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சார்ந்து இருக்கிறதுனால இது சார்பு எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப எழுத்து முடிச்சிடும். நீங்க என்ன பண்ணணும்னா, இதே மாதிரி அழகா நோட் புக்ல போட்டு ஆரோ மார்க் எல்லாம் போட்டு நீட்டா நல்லா கலர் பென்லாம் யூஸ் பண்ணி எழுதி அனுப்புங்க. சரிங்களா? புரிஞ்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது வினா எழுத்துகள். வினா எழுத்துகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வினானா என்னன்னா கேள்வி, கொஸ்டின். கொஸ்டினை உருவாக்குறது. சரிங்களா? எந்த எழுத்து வந்து கேள்வி உருவாக்க பயன்படுதோ அதுக்கு வினா எழுத்து அப்படின்னு பெயர். கேள்விய எழுப்புறதுக்கு பயன்படக்கூடிய எழுத்து, அதுக்கு என்னன்னு பெயர்? வினா எழுத்து, கொஸ்டின். சரிங்களா? வினானா என்னது? கேள்வி, கொஸ்டின். இப்ப என்னென்ன எழுத்துக்கள் அது? ஆவண்ணா ஆ, ஏ, ஏ, ஓ, யா. இந்த எழுத்துக்கள்லாம் என்னது? கேள்வி எழுப்ப பயன்படுத்தக்கூடிய எழுத்துகள். இங்க பாருங்க, கவின் எப்படி இருக்கிறாய்? எப்படி, எப்படின்னா இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம்? ஹவு. ஹவு அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஹவுனாலே என்னது? கொஸ்டின். கொஸ்டின் தானே இங்கிலீஷ்ல. கொஸ்டின் எழுப்புறதுக்கு பயன்படக்கூடிய வேர்ட் தானே அது. அதனால ஹவ்ன்றது கொஸ்டின். தமிழ்ல என்ன சொல்றோம்? எப்படி. நீ எப்படின்றதுல ஏன் வந்திருக்கு இல்லையா? அப்ப ஏன்றது என்னது? வினா எழுத்து. இந்த வினா எழுத்தை பயன்படுத்தி எப்படின்ற சொல்ல உருவாக்குறோம். இந்த எப்படின்றது எதுக்கு பயன்படுது? கேள்வி கேட்க பயன்படுது. சரிங்களா? இங்க பாலன் என்ன செய்கிறான்? என்ன, வாட், வாட். சரிங்களா? அப்ப என்ன, அதுல ஏ. இந்த என்னன்ற வார்த்தையை உருவாக்குறதுக்கு என்ன எழுத்து பயன்படுது? ஏ. அது வினா எழுத்து. அடுத்தது, தாஜ்மஹாலை கட்டியவர் யார்? யா. அது ஒரு வினா எழுத்து. யார் அப்படின்னா என்னது? ஹூ. சரிங்களா? ஹூ. அப்ப யா அப்படின்றது என்னது? வினா எழுத்து. யாருன்ற கேள்வி, அந்த வார்த்தையை உருவாக்குறதுக்கு இது பயன்படுது. அடுத்து, கயல் ஏன் ஓடுகிறாள்? இதுல ஏ அப்படின்றது என்னது? வினா எழுத்து. அது ஏன் அப்படின்ற அந்த கேள்வி வினா வார்த்தைய உண்டு பண்றதுக்கு பயன்படுது. ஏன்னா என்னது? வை. சரிங்களா? இப்ப வந்து அடுத்தது, இது பாம்பா கயிறா? இதுல பாத்தீங்கன்னா ஆ அப்படின்னு ஒரு எழுத்து இருக்கு இல்லையா? அந்த சவுண்டு தான் இங்க வருது. பாம்பா ஆ, கயிறா ஆ. அப்ப பாம்பா கயிறான்றது ஒரு கேள்வி எழுப்புது இல்லையா? சந்தேகம். சரிங்களா? அந்த சந்தேகம் ஒரு கேள்வியா கேக்குறீங்க இல்லையா? அப்ப எண்டு, இந்த ஒலி எதுல வருது? ஆ. சரிங்களா? அதனால இது வினா எழுத்து. அடுத்தது, எந்த பழம் புளிக்கும்? எந்தன்னா என்னது? விச். இப்ப எந்தன்ற வினா வார்த்தையை உருவாக்க எந்த எழுத்து பயன்படுது? ஏன்ற வினா எழுத்து. அடுத்தது, எது உயரமானது? சரிங்களா?
எது உயரமானது? இப்ப இதுல பாத்தீங்கன்னாக்கா எது அப்படின்ற வினா வார்த்தை அது உருவாக்குறதுக்கு எந்த எழுத்து பயன்படுது? ஏன்ற எழுத்து. அடுத்து அங்கு தெரிவது சிறுத்தையோ. இங்க பாருங்க, ஓ அப்படின்ற ஒரு எழுத்து இருக்கு இல்லையா? இந்த இது கேள்வி கேட்கறதுக்கு இந்த ஓன்ற சவுண்ட்ல அது முடியுது பாருங்க. அப்ப இத என்னன்னு சொல்றாங்க? வினா எழுத்து. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த வினா எழுத்து அப்படின்னு ஹெட்டிங் போட்டு நீங்க என்ன எழுதணும்? கேள்வி எழுப்ப பயன்படும் எழுத்துகள் அப்படின்றத எழுதிக்கோங்க. டெஃபினிஷனா எழுதிட்டு அது எந்தெந்த எழுத்துக்கள்னு எழுதிட்டு உதாரணம்னு போட்டு இந்த இதெல்லாம் எழுதணும். கவின் எப்படி இருக்கிறாய், பாலன் என்ன செய்கிறான், சரிங்களா? இந்த உதாரணம்லாம் எழுதணும். இந்த ஸ்லைட்ல இருக்கிற உதாரணம், இது உதாரணம், இது வரைக்கும் சிறுத்தையோன்னு இருக்கு இல்லையா? இது வரைக்குமே நீங்க எழுதணும். இதெல்லாம் பார்த்து எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பார்க்காம இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். யாரையும் கேட்க கூடாது, நீங்களாவே ட்ரை பண்ணுங்க. கயல் டேஷ் ஓடுகிறாள். ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, என்ன, யார், ஏன், எந்த. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்லாம் இங்கிலீஷ்ல திங்க் பண்ணுங்க. அப்ப இங்க உங்களுக்கு சரியான பதில் என்ன அப்படின்றது தெரிஞ்சிரும். சரிங்களா? இந்த fill in the blanksல எது சரியான ஆப்ஷன் அப்படின்னு தெரிஞ்சிரும். கையல் ஓடுகிறாள் அப்படின்னு இருக்கு இல்லையா? கேள்வியா வரணும். அப்ப இதுல எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும்? இங்கிலீஷ்ல திங்க் பண்ணி பாருங்க. வாட், ஹூ, வை, விச். அப்ப இதுல உங்களுக்கு அர்த்தம் தெரியறதுனால எது கரெக்டா வரும்ன்றத உங்களால எழுத முடியும். அதே மாதிரி தாஜ்மஹாலை கட்டியவர் டேஷ். என்ன, யார், எப்படி, எந்த. சரிங்களா? வாட், ஹூ, ஹவு, விச். சரிங்களா? அடுத்தது இது பாம்பா கயிறா? இத்தொடரில் வரும் வினா எழுத்து எது? ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பாம்பா கயிறா இதுல சவுண்ட நோட் பண்ணுங்க. கேஸ் எண்டிங்ல சவுண்ட் என்ன வருதுன்னு பாருங்க. அந்த சவுண்ட வச்சு எது வினா எழுத்துன்றத கரெக்டா எழுதி அனுப்புங்க. அடுத்தது அங்கு தெரிவது சிறுத்தையோ. இதுல உள்ள வினா எழுத்து எதுன்றத எழுதணும். இதுலயும் சவுண்ட் கேஸ் எண்டிங்ல உள்ள சவுண்ட நோட் பண்ணுங்க. அடுத்த எக்ஸசைஸ் இதுவும் அதேதான். இப்போ வினா சொற்களை நீங்க ஃபில்அப் பண்ணணும். உங்கள் வீடு டேஷ் உள்ளது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல திங்க் பண்ணுங்க. ஹவ், வேர். சரிங்களா? அப்ப எது கரெக்டா வரும்ன்றத ஃபில்அப் பண்ணுங்க. உன் தந்தை டேஷ் வேலை செய்கிறார். ஏன், எங்கு, வை, வேர். அடுத்த உன் பெயர் டேஷ். உன் பெயர் டேஷ். இப்ப இங்க என்ன வரும்? எதற்கு, என்ன. அப்ப இங்க என்ன வரும்? வை, வாட். இப்ப என்ன வரும்ன்றத கரெக்டா ஃபில்அப் பண்ணுங்க. உன் வீட்டுக்கு டேஷ் வந்திருக்கிறார்கள். யார், எங்கு, ஹூ, வேர். இப்ப இந்த கணக்கை டேஷ் செய்ய வேண்டும். எங்கு, எப்படி, வேர், ஹவ். சரிங்களா? இப்ப ஆன்சர் உங்களுக்கு தெரியும், அத மீனிங் தெரியும். அதை வச்சு கரெக்டா ஃபில்அப் பண்ணி கலர் பெயினால அண்டர்லைன் பண்ணி அனுப்புங்க. அடுத்த எக்ஸசைஸ் சுட்டு எழுத்துகள். இப்ப வினா எழுத்துகள் பார்த்தோம் இல்லையா? அடுத்த சுட்டு எழுத்துகள். சுட்டு எழுத்துகள் அப்படின்னா சுட்டி காட்டுறத பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறது. அது என்ன மாதிரி எழுத்துகள் அப்படின்னா அ, இ, உ. இதுல பாத்தீங்கன்னா அ, இ இது ரெண்டும் தான் நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடியது. ஊன்றது பெருசா பயன்பாட்டுல இல்ல. அதனால இந்த ரெண்டு எழுத்துக்கள் உள்ள வார்த்தைகளை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். சரிங்களா? பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றது ஒரு விஷயத்த. இப்ப இங்க பாத்தீங்கன்னா அது விமானம் சுட்டி காட்டுறாங்க இல்லையா? அது விமானம். இப்ப அதுன்றது என்னது? ஒரு பாயிண்ட் அவுட் பண்ண பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். இதுல ஆன்ற எழுத்து வருது இல்லையா? அதனால இது என்னன்னு சொல்றாங்க? சுட்டி எழுத்து. அடுத்தது இது பள்ளி. இது பள்ளி. பள்ளி அப்படின்றதுல இங்க என்னது? இதுன்றது சுட்டி சுட்டி காட்ட பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். அப்ப இதுல ஈன்றது அந்த எழுத்து வர்றதுனால இது சுட்டு எழுத்து அப்படின்றாங்க. அப்புறம் இங்க பாருங்க, அவை பறவைகள்.
அவை பறவைகள். இதுலயும் அவைன்றது என்னது? சுட்டி காட்டக்கூடிய வார்த்தை. இவை எறும்புகள். இவை சுட்டி காட்டக்கூடிய ஒரு சொல். அடுத்து அவன் பேருந்தில் ஏறினான். அவன்ற ஒரு ஆளை என்ன பண்றாங்க? சுட்டி காட்டுறாங்க. சரிங்களா? இதுல வருது இல்லையா? இது சுட்டி எழுத்து. அடுத்து இவன் இங்கே சுட்டி காமிக்கிறாங்க. அப்ப இதுவும் என்னது? சுட்டி காட்ட பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. சரிங்களா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா அதுன்னா நம்ம இங்கிலீஷ்ல திங்க் பண்ணுங்க. இட்டு தட்டு எது வேணா பயன்படுத்தலாம். எது வரும்ன்றத கரெக்டா யோசனை பண்ணுங்க. இதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? மோஸ்ட்லி திஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது. அடுத்த அவை. அவைக்கு நம்ம என்ன சொல்லலாம்? தே சொல்லலாம். சரிங்களா? தே மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா தோஸ் அதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது இவை. இவைன்னா என்ன சொல்லுவோம்? தீஸ். தீஸ் THESE யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அது. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா அவன். அவன்றது என்னது? தட் தட் பாய், தட் மேன் அப்படின்னு எது வேணா நம்ம சொல்லலாம். தட் பர்சன். சரிங்களா? இவன் அப்படின்னா திஸ் பாய், திஸ் மேன், திஸ் பர்சன். சரிங்களா? அடுத்தது அவள். அவள்னா என்னது? தட் கேர்ள், தட் விமன். இப்படி எது வேணா சொல்லலாம். இவள் அப்படின்னா என்னது? திஸ். சரிங்களா? அவள்னா தட்டு, இவள்னா திஸ். அடுத்தது அங்கு. அங்கு ஒட்டகம் நிற்கிறது. அங்குன்னா என்னது? இங்கிலீஷ்ல நம்ம சொல்லுவோம் தேர். சரிங்களா? தேர். அடுத்தது இங்கு. இங்குன்னா என்ன அர்த்தம்? ஹியர். ஹியர். சரிங்களா? புரியும் நினைக்கிறேன். இப்ப வந்து ஆப்ஷன் இருக்கு, fill in the blanks இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்? சுட்டு எழுத்துக்கள்னா என்ன எழுதணும்? ஒரு பொருளை சுட்டி காட்ட பயன்படும் எழுத்துகள் அப்படின்ற டெபினிஷன் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த ஸ்லைட்ல உள்ள அந்த எக்ஸாம்பிள்ஸ் அது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்? எழுதணும் நோட் புக்ல. எழுதிட்டு இந்த எக்ஸசைஸை நீங்களாவே முயற்சி பண்ணணும். யாரோட ஹெல்ப் எடுக்காதீங்க. நீங்களா பண்ணும் பொழுதுதான் உங்களுக்கு நல்ல புரிதல் வரும். சரிங்களா? இப்ப டேஷ் மரத்தில் ஏறினான். இப்ப உங்களுக்கு தெரியும். நான் ஆன்டி ஃபுல்லாவே சொல்லிட்டேன். அவன்னா என்ன, அதுனா என்ன, அதெல்லாம் சொல்லிட்டேன். இப்ப அது இங்கிலீஷ்ல திங்க் பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த fill in the blanksல எந்த ஆன்சர் சரியா வரும், எந்த ஆப்ஷன் சரியா வரும்ன்றத ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க. சரிங்களா? இப்ப வந்து இதுவும் 10 fill in the blanks இருக்கு. அதை பண்ணி அனுப்புங்க. அடுத்தது பெயர்ச்சொல். நம்ம பார்க்க போறது என்னது? பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் ஏற்கனவே நான் வந்து சிம்பிளா சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? அதாவது ஒரு பொருளின் பெயரை குறிப்பது பெயர்ச்சொல். இது ஆல்ரெடி டெஃபினிஷன்லாம் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ இன்னைக்கு வந்து என்னன்னா டைப்ஸ் நான் சொல்ல போறேன். எத்தனை டைப்ஸ், எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்னா பெயர்ச்சொல்ல 6 வகைகள் இருக்கு. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. போக போக நீங்க வந்து எக்ஸசைஸ் மட்டும் வரும், அதை பண்ணா போதும். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. என்ன என்ன 6 வகை? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். இப்போ வந்து ஒரு காலமா ஆன்டி போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து வகைகள் போட்டிருக்கேன். அடுத்தது வரையறை, அதோட டெஃபனிஷன், அப்புறம் உதாரணம். இது விகுதின்றது நான் வர இடத்துல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ பொருள் பெயர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பொருள் வந்து உயிருள்ள பொருளாவும் இருக்கலாம், உயிரில்லாத பொருளாவும் இருக்கலாம். அதோட பெயர்களை குறிப்பிடுறது என்னது? பொருட்பெயர். உதாரணம் பாருங்க. அமுதன், வள்ளி, இதெல்லாம் உயிருள்ள பொருள். கிளி, இதுவும் உயிருள்ள பொருள். ஆனா பொன் அப்படின்றது என்னது? உயிர் இல்லாத பொருள். அப்ப உயிருள்ள உயிரில்லாத பொருளோட பெயரை சொல்றது என்னதுன்னா பொருட்பெயர். அடுத்து இடப்பெயர். ஏதாவது ஒரு இடத்தை குறிப்பிட்டு சொல்றது என்னது? இடப்பெயர், பிளேஸ். சரிங்களா? உதாரணம் பாருங்க. சென்னை, கதிர்காமம். அது மட்டும் இல்ல, ஊர் பேர் மட்டும் இல்ல. இப்ப ரோட்ல போறீங்க, மேடு பள்ளம்லாம் இருக்குன்னா அது கூட என்னது? இடம்தான். சரிங்களா? இப்ப கொஞ்சம் உதாரணம் மட்டும் சொல்லியிருக்கேன். போக போக நல்லா நிறைய படிப்பீங்க. அடுத்தது காலப்பெயர். காலம்னா என்னது? ஏதாவது ஒரு காலத்தை குறிப்பிட்டு சொல்றது. இப்ப திங்கட்கிழமை, இன்னைக்கு என்ன டே? மண்டே இல்லையா? அத திங்கட்கிழமை அப்படின்னு சொல்றது. அடுத்து தைனா என்னது? இது ஒரு மந்த், தமிழ் மந்த்தை குறிக்கிறது. அப்புறம் காலை, மார்னிங், மாலை, ஈவினிங், இப்படி வந்து
ஒரு டைம் வச்சு சொல்றது. சரிங்களா? அது என்னன்னு சொல்றதுன்னா காலப்பெயர். என்ன மந்த், என்ன வீக், என்ன டே, என்ன டைம், இப்படி நம்ம எல்லாம் சொல்றது என்னது? சரிங்களா? அது அதுவும் பிரசன்டா, பாஸ்டா, ஃபியூச்சரா, அப்படி எல்லாத்தையும் சொல்றது எதுன்னா காலப்பெயர். அடுத்து சினைப்பெயர். சினை பெயர்னா என்னது? உயிருள்ள உயிரில்லாத பொருள், அதோட உறுப்புகள், அதோட ஆர்கன்ஸ். இப்ப நமக்கு ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா? என்ன ஆர்கன் இருக்கு? உதாரணமா கை, இது ஒரு ஆர்கன். கண், அது ஒரு ஆர்கன். இது வந்து நமக்கு உயிருள்ள நமக்கு இருக்கிறது. உயிர் இல்லாததுக்கும் அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மனுஷனையும் தாண்டி உதாரணமா அடுத்தது எடுத்துக்கிட்டோம்னா பிளான்ஸ். பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய கிளை, அந்த பிரான்ச் இருக்கு இல்லையா? அதுவும் ஒரு ஆர்கன் தான் அதுக்கு. அடுத்த இலை, லீவ்ஸ். இதெல்லாமே நம்ம என்ன சொல்லலாம்? சினை பெயருக்கு உதாரணமா நம்ம சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா பண்பு பெயர். பண்பு பெயர் அப்படின்னா என்னன்னா ஒரு பண்பு, ஒரு குணத்தை சொல்றது. ஒரு குணத்தை சொல்றது. ஒரு பொருளோட குணத்தை சொல்றது, பண்பை சொல்றது. சரிங்களா? என்ன குணம்? நிறம், அதாவது கலர். சுவை, டேஸ்ட். வடிவம், ஷேப்பு. அளவு, அளவுனா என்னது? அந்த மெஷர்மெண்ட், அந்த குவான்டிட்டி, இது எல்லாமே சொல்றது என்னது? பண்பு பெயர். உதாரணமா ஒரு பால் இருக்கு, அது ஒரு பொருள். அதோட நிறம், அதோட கலர் என்ன? வெண்மை. அப்ப வெண்மைன்றதுதான் என்னது இங்க பண்பு பெயர். அடுத்தது தேன், அது ஒரு பொருள். தேனின் சுவை, அதோட டேஸ்ட் என்ன? இனிமை. ஸ்வீட்டா இருக்கும் இல்லையா? அப்ப இனிமைன்றது என்னது? ஒரு பண்பு பெயர். இப்ப நிலவின் வடிவம் வட்டம். நிலவு அப்படின்றது என்ன? ஒரு பொருள். மூன் இல்லையா? அதோட வடிவம், ஷேப் என்ன சொல்றோம்? வட்டம், ரவுண்ட். இது என்னது? வட்டம்ன்றது ஒரு பண்பு பெயர். அடுத்தது ஒன்றை குறிப்பது ஒருமை. ஒன்ன மட்டும் குறிப்பிட்டு சொல்றது. ஒன்று அப்படின்றது எண்ணுல சொல்றது. சரிங்களா? ஒருமை. அப்பனா இங்க ஒருமைன்றது என்னது? பண்பு பெயர். இந்த ஒருமை, பன்மை இதெல்லாமே நீங்க பேக்ல படிப்பீங்க அடுத்தடுத்து. சரிங்களா? அஹ் அதாவது சிங்குலர் ப்ளூரல், அது சொல்றது. அடுத்து தொழிற்பெயர். தொழிற்பெயர்னா என்னன்னா ஏதாவது ஒரு தொழில நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்றது. இப்ப உதாரணம் பாருங்க, ஆடல், நாடல், ஆடுதல், நாடுதல். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு செயல். இங்க தொழில்னா என்ன? செயல், செயலை குறிக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா விகுதி அப்படின்றத நம்ம வந்து சொல்றாங்க. இந்த தொழிற்பெயர்ல இந்த விகுதியை பயன்படுத்துவாங்க. என்னென்ன விகுதினா அல், தல். அதாவது கேஸ், அந்த கேஸ் சஃபிக்ஸ் அதுல பாத்தீங்கன்னா அந்த எண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த விகுதியை சேர்ப்பாங்க. ஆடல், அல். நாடல், அல். ஆடுதல், தல். நாடுதல், தல். மோஸ்ட்லி அந்த தொழில் பெயர் வரும் பொழுது இது வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹையர் கிளாஸ்ல இன்னும் அதிகமா நம்ம படிக்கலாம். சரிங்களா? அந்த டேப்லர் காலத்தை அழகா இதே மாதிரி நீட்டா போட்டு பிரசன்ட் பண்ணுங்க. அடுத்தது வினைச்சொல். பெயர்ச்சொல் படிச்சுட்டோம் இல்லையா? அடுத்தது வினைச்சொல். வந்து இலக்கணத்துல 5 வகை சொன்னோம் இல்லையா? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அதுல எழுத்து பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது சொல்ல இப்ப பெயர்ச்சொல் பார்த்திருக்கோம், வினைச்சொல் பார்க்க போறோம். வினைச்சொல்னா என்னது? ஆல்ரெடி இதுவும் சொல்லியிருக்கேன், வேர்ப் இல்லையா? ஒரு பொருளோட தொழில் என்ன? செயலை குறிக்கிறது. அந்த பொருள் எப்படி வேணா இருக்கலாம். உயிருள்ள பொருளாவும் இருக்கலாம், உயிர் இல்லாத பொருளாவும் இருக்கலாம். சரிங்களா? அதோட செயலை குறிக்கிறது தான் என்னது? வினை. வினைன்னா என்னது? அந்த செயல். அதை குறிக்கிறது தான் என்னது? வினைச்சொல். இந்த வினைச்சொல் வந்து எப்பவுமே என்ன பண்ணும்னா காலம் காட்டும். காலம் காட்டும்னா என்ன அர்த்தம்? அது எந்த காலத்துல நிகழ்ந்திருக்கு அந்த செயல். அதாவது இறந்த காலம் பாஸ்ட் டென்ஸ்லயா, நிகழ்காலம் பிரசன்ட் டென்ஸ்லயா, எதிர்காலம் ஃபியூச்சர்லயா, எப்ப அந்த இது வந்து அந்த செயல் நடந்திருக்குன்றது காமிக்கும். அதை வந்து பின்னாடி நம்ம படிப்போம் அதெல்லாமே காலம்னு தனியா. சரிங்களா? இப்ப உதாரணம் பாத்தீங்கன்னா அம்மா அழைக்கிறார். அம்மா வந்து என்ன செயல் செய்யறாங்க? அழைக்கிறாள். அழைத்தல்னா என்னது? கூப்பிடுறது. பாப்பா வருகிறாள். பாப்பா வந்து என்ன செயல் செய்யறா? வந்து வருகிறாள். சரிங்களா? நிலம். நிலம்னா என்னது? லேண்ட். லேண்ட் என்ன ஆயிட்டு இருக்கு? அதிர்ந்தது. அதாவது ஒரு எர்த்குவாக் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? நடுக்கம், நிலநடுக்கம், அந்த மாதிரி. அது ஒரு செயல், நிலத்தோட செயல்.
அடுத்த நீர் ஓடுகிறது. நீருன்றது என்னது இங்க வாட்டர். சரிங்க, இதெல்லாம் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா உயிர் இல்லாததுக்கு தான் சொல்லுவோம். அந்த பொருள் வந்து என்ன செய்யுது, ஓடுகிறது. அடுத்த அலை. அலைன்னா கடல்ல வரக்கூடிய அலை, இந்த வேவ்ஸ் இருக்கு இல்லையா, அது அது என்ன பண்ணுது, வருகிறது. அடுத்தது என்ன சொல்றாங்க, வெயிலில் அலையாதே. அலையறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வாண்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது வெயிலா இருக்கு, ரொம்ப அலையாத வெயில்ல போய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த அலையாதே அப்படின்றது என்னது, ஒரு வினைச்சொல். இப்ப வந்து இதை அப்படியே நோட் புக்ல பார்த்து எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன்ல தான் நான் சொல்றேன், எக்ஸ்பிளனேஷன் மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க. இதை அப்படியே நீங்க பார்த்து எழுதுனா போதும். அடுத்தது வந்து நம்ம சொல்ல என்ன பார்க்க போறோம், திணை. திணைனா என்னன்னாக்கா, ஏதாவது ஒரு இனம் இல்லைன்னா பிரிவு. சரிங்களா, அதை பத்தி நம்ம சொல்றது. இப்ப ரெண்டு விஷயங்களை வந்து அதாவது இந்த உலகத்துல வந்து இருக்கக்கூடியதை ரெண்டா பிரிச்சிருக்காங்க. என்னன்னா, ஒண்ணு உயர்திணை, இன்னொன்னு அஃறிணை. உயர்திணைனா ஒண்ணும் இல்ல, 6 அறிவு உள்ளது, பகுத்தறிவு உள்ளதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, 6 அறிவு உள்ளது, அத வந்து உயர்திணை. அப்ப வந்து 5 அறிவு வரைக்கும் தான் இருக்கு அப்படின்னா, 5 அறிவு வரைக்கும் இருக்கிறது பிளஸ் உயிரில்லாத பொருள்கள், இது எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா அஃறிணை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உயர்திணைக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, யார் 6 அறிவு உள்ளவங்க, மனிதர்களை சொல்லலாம். அதையும் தாண்டி தேவர்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் சொல்லலாம். நீங்க மெயினா மனிதர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது அஃறிணை. அஃறிணைனாக்க 5 அறிவு வரைக்கும், 1 அறிவு முதல் 5 அறிவு வரைக்கும் உள்ள எல்லா பொருள்களையும் நம்ம சொல்லலாம். விலங்கு, பறவை, செடி, கொடி எல்லாமே சொல்லலாம், பூச்சிகள். அடுத்தது உயிரல்லாத மற்ற பொருள்கள், இப்ப வீடு, மேசை, நாற்காலி, இப்படி எதை வேணா சொல்லலாம். இது எல்லாமே என்னது, அஃறிணை. இப்ப வந்து அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா பால். பால் அதுக்கு என்னன்னா பிரிவுன்னு பேரு. இப்ப வந்து இந்த உயர்திணை அஃறிணை இருக்கு இல்லையா, அதையே பால் அப்படின்னு வச்சு பிரிக்கிறாங்க. என்ன பால் அப்படின்னு பிரிக்கிறாங்கன்னா, உயர்திணை பால்ல என்ன வரும்னா, ஆண் பால், பெண் பால், பலர்பால். ஆண் பால், ஆண்னா என்னது, மேல். பெண் பால், பெண்ணுன்னா என்னது, ஃபிமேல். பலர்பால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்றுக்கும் மேற்பட்டவங்களை குறிக்கிறது. இது எல்லாமே மனுஷங்களை குறிக்கிறது தான். சரிங்களா, ஆண் பால், பெண் பால், பலர்பால். ஆண் பால்ல உதாரணமா வளவன், செழியன், இப்படி எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போலாம். ஏதாவது ஒரு பர்சன், மேல் பர்சனை குறிக்கிறது. பெண், ஃபிமேல் பர்சனை குறிக்கிறது, யாழினி, மாலினி. அடுத்த பலர்பால்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆண், பெண் இவங்களை குறிக்கிறது, ஆண்கள், பெண்கள் இவங்களெல்லாம் குறிக்கிறது எதுனா பலர்பால். அடுத்தது அஃறிணை. அஃறிணை பால், இதுக்கு கீழே என்ன வரும், அதே மாதிரி 1 முதல் 5 அறிவு அந்த உயிரினங்கள் பிளஸ் உயிரில்லாத பொருள்கள். சரிங்களா, இதை எப்படி பிரிக்கிறாங்கனாக்கா, ஒன்றன் பால், பலவின் பால். ஒன்றன் பால்னா ஏதாவது ஒன்ன மட்டும் குறிக்கிறது. கல் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு மட்டும். அதுவே கற்கள் அப்படின்னு வந்ததுன்னா அது பலவின் பால். இங்க எப்படி பலர் பால்னு சொல்றாங்களோ அதை இங்க என்னன்னு சொல்றாங்க, பலவின் பால் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா, ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ல இருக்கிறத பலவின் பால் அப்படின்னு சொல்றது, ஆனா அஃறிணைல வர்றது. சரிங்களா, அப்ப கல் அப்படி இருக்குது, அத பலவின் பால் அப்படி கற்கள் அப்படின்னா நிறைய கல் இருக்குன்னு அர்த்தம். மரம் அப்படின்னா அது ஒண்ணு மட்டும் குறிக்கிறது, அதுவே பலவின் பால் வரும்போது மரங்கள். சரிங்களா, இப்ப பலவின் பால்ல அடுத்த உதாரணம் பாருங்க, வீடுகள், மாடுகள் எல்லாமே ஒன்றுக்கு மேற்பட்டு இருக்கிறத சொல்றது. இப்ப திணை, பால் இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, மூவிட பெயர். அதாவது இங்கிலீஷ்ல நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. இப்ப அதை தான் வந்து தமிழ்ல ஆன்ட்டி இங்க வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு டேப்லர் காலம் மாதிரி கொடுத்துருக்க பாருங்க, இது அப்படியே அழகா நோட் புக்ல போட்டுக்கோங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் பர்சன் அது என்ன சொல்றாங்கன்னா தன்மை, செகண்ட் பர்சன் முன்னிலை, தேர்ட் பர்சன் படர்க்கை. சரிங்களா, இப்ப மூவிட பெயர் அப்படின்னா இங்க என்ன அர்த்தம், மூவிடம்னா மூணா மூன்று, மூன்று இடங்களை குறிக்கிறது. சரிங்களா, இடம், பிளேஸ். சரிங்களா, என்னென்ன பிளேஸ், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், தன்மை, முன்னிலை, படர்க்கை, மூன்று இடங்களை குறிக்குது இல்லையா. அதனால இதுக்கு என்னன்னு சொல்றாங்கன்னா மூவிட பெயர்.
இது என்ன வந்து டெஃபினிஷன் வரையறை என்னன்னா, தன்மைனா என்ன? தன்னை மட்டும் குறிக்கிறது. நம்மள நாமளே குறிப்பிட்டு சொல்லிக்கிறது. அது ஃபர்ஸ்ட் பர்சன். அது இங்கிலீஷ்ல வந்து உதாரணம் என்ன சொல்வீங்க? ஐ, வி அப்படின்னு சொல்வீங்க இல்லையா? அதுதான் இங்க சொல்றாங்க. நான், ஐ, நாங்கள், நாம் அப்படின்றது என்னது? வி. அடுத்தது முன்னிலை. முன்னிலைனா என்னது? செகண்ட் பர்சன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முன்னிலைனா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள குறிப்பிட்டு சொல்றது. அது முன்னிலை. இங்கிலீஷ்ல சொல்வீங்க இல்லையா? செகண்ட் பர்சனுக்கு என்ன சொல்லுவீங்க? யூ. அதுதான் தமிழ்ல என்ன? நீ, நீங்கள் ரெண்டுத்துக்குமே யூ தான் அர்த்தம். அடுத்தது படற்கை, தேர்ட் பர்சன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நாமளே குறிப்பிட்டு சொல்லாமலும் நமக்கு முன்னால் இருக்கிறவங்களையும் குறிப்பிட்டு சொல்லாம மூணாவதா ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா? அவங்கள பத்தி சொல்றது என்னது? தேர்ட் பர்சன். இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? ஹி, ஷி, இட், தே சொல்லுவோம் இல்லையா? ஹீனா என்னது? அவன். ஷீனா என்னது? அவள். தேனா என்னது? அவர், அவை. இட்டுனா என்னது? அது. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? 1 or 2 டைம்ஸ் லிசன் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல படிச்சதை அப்படியே தமிழ்ல சொல்றேன், அவ்வளவுதான் ஆன்ட்டி. இப்ப வந்து அதுக்கு உதாரணம் கொடுக்குறாங்க. நான் படிக்கிறேன். நான் படிக்கிறேன் நம்மள நாமளே குறிப்பிட்டு சொல்றது. சரிங்களா? அப்ப இது ஃபர்ஸ்ட் பர்சன். நாம் படிக்கிறோம் நம்மள நாமளே குறிப்பிட்டு சொல்றது. ஃபர்ஸ்ட் பர்சன். நீ ஓடுகிறாய். சரிங்களா? நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள குறிப்பிட்டு சொல்றது. செகண்ட் பர்சன். நீங்கள் ஓடுகிறீர்கள் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள குறிப்பிட்டு சொல்றது. செகண்ட் பர்சன். அடுத்தது அவள் ஆடுகிறாள். நம்மளை பத்தியும் சொல்லாம நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள பத்தியும் சொல்லாம மூணாவதா இருக்கிறவங்கள பத்தி நம்ம சொல்றோம். அவள். சரிங்களா? தட் கேர்ள் அப்படின்னு நம்மளை தாண்டி இருக்கிற ஒருத்தங்களை பத்தி சொல்றோம். அப்ப இது தேர்ட் பர்சன். இதுவே பன்மையில சொல்லும் பொழுது அவர்கள் அப்படின்னு வருது. இதுவும் தேர்ட் பர்சன். அடுத்தது காகம் பறந்து வந்தது அது மரக்கிளையில் அமர்ந்தது. சரிங்களா? இதுவும் என்னது? தேர்ட் பர்சன். அடுத்த மான்கள் குளத்தின் அருகே வந்தன அவை நீர் குடித்தன. இது என்னது? இது தே, தேர்ட் பர்சன். இப்ப வந்து நான் பாடுகிறேன் நீங்கள் விளையாடுகிறீர்கள் அவன் எழுதுகிறான் அது மரம். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நீங்க நோட் புக்ல எழுதிக்கோங்க. எழுதிட்டு பார்த்து எழுதிக்கோங்க. இதை எக்ஸசைஸ் பார்க்காம நீங்க பண்ணணும். ஹெல்ப் எடுத்துக்காம நீங்களாவே முயற்சி பண்ணுங்க. டேஷ் ஓடினான். நீங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? முயற்சி பண்ணுங்க. டேஷ் ஓடினான். அப்ப நான் வருமா? அவன் வருமா? அவர்கள் வருமா? நாம் வருமா? நீ வருமா? நல்லா திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணி இந்த இடத்துல எது வரும்ன்றத கரெக்டா எழுதி அனுப்புங்க. இங்கிலீஷ்ல திங்க் பண்ணி பாருங்க இந்த வார்த்தைகளுக்கான மீனிங்க. அப்ப உங்களுக்கு நல்லா புரியும். அதோட கண்டினியூவேஷன் தான் அடுத்த ஸ்லைடும். சரிங்களா? இப்ப இந்த ஸ்லைடுக்கும் என்ன ஆப்ஷன் வரும்ன்றதை எழுதி அனுப்புங்க. அடுத்தது இதுவும் அதே தான். சரிங்களா? இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் அப்படியே கொடுத்துட்டாங்க. இப்ப நான் நாம் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் பர்சன் தான். ஆனா இதுல வந்து என்ன வரும் அப்படின்னா, ஒருமை பன்மை அதை வச்சு நீங்க இதை ஃபில்அப் பண்ணணும். அதாவது ஒருத்தங்களை மட்டும் சொல்றாங்களா இல்ல ஒன்றுக்கும் மேற்பட்டவங்கள சொல்றாங்களான்றத வச்சு நான் வருமா நாம் வருமான்றத நீங்க ஃபில்அப் பண்ணணும். அதே மாதிரிதான் செகண்ட். தேர்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, ஆண் பாலா பெண் பாலா. கண்ணன் அப்படின்றது ஆண் பாலா பெண் பாலா, அதை வச்சு இந்த இடத்துல வந்து என்ன ஆப்ஷன் வரும்ன்றத ஃபில்அப் பண்ணணும். இப்ப வள்ளி அப்படின்றது ஆண் பாலா பெண் பாலா, அதை வச்சு இந்த இடத்துல நீங்க கரெக்டா ஃபில்அப் பண்ணணும். தலைவர்கள் வந்தார்கள். இது வந்து இங்க வந்து ஒருத்தங்களை பத்தி சொல்றாங்களா ஒன்றுக்கும் மேற்பட்டவங்கள சொல்றாங்களான்றத வச்சு ஃபில்அப் பண்ணணும். யானை வந்தது. இதுவும் அப்படிதான். ஒரு யானையா ஒன்றுக்கு மேற்பட்ட யானையா, அதை வச்சு நீங்க ஃபில்அப் பண்ணணும். சரிங்களா? சரி, இதுவும் நீங்களாவே பண்ணி அனுப்பணும். ஹெல்ப் எடுத்துக்காதீங்க. தப்பானாலும் பரவாயில்ல, ஆன்ட்டி வந்து கைட் பண்றேன். இது பேராகிராஃபா கொடுத்துருக்காங்க. அது வந்து fill in the blanks கொடுத்துருக்காங்க. அதே தான் இங்க பேராகிராஃபா கொடுத்துருக்காங்க. இங்க முயற்சி பண்ணி அழகா எழுதி அனுப்புங்க. சரிங்களா? கலர் பெண்ணால ஆன்சர்ஸ் எல்லாமே அண்டர்லைன் பண்ணி நீட்டா ப்ரெசென்ட் பண்ணுங்க. இதுதான் அசைன்மெண்ட். தேங்க்யூ ஸோ மச். என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, கிளாரிஃபை பண்றேன் ஆண்டி. தேங்க்யூ.